ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங், குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இங்கே பாருங்க, அதிசயமாக ஒரு டப்பாவை, எந்த டப்பாவை, ஹாட் பாக்ஸ் டப்பாவில் என்னவோ அதிசயமாக வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தா இங்கே கையிட ஐயோ, மாங்காய் பழத்தை பில்லு போட்டு பழுக்க வச்சுருக்குறாங்க காய்ஸ். பழுக்க வைக்கல, இன்னும் பழுக்க வச்சுருக்குறாங்க. ஆனால் 3 days ஆச்சு, இன்னும் பழுக்கலைன்ட்டு எடுத்துருந்து செக் பண்ணியிருக்கிறேன். ஒன்றும் ஆகலையா? இந்த டைம் மாங்காய் காயை அறுத்து பழுக்க வச்சுன்னுக்கிறோம். அது என்ன மாதிரி பாக்ஸில் பாருங்கள். உங்களுக்கு பழுக்க வைக்கிறது விதம் தெரிஞ்சிச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் மூலிமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ டப்பில் தான் இந்த மாங்காய் காயை போட போகிறோம். கையில் தான் அறுத்துது, பழுக்க வைக்கணும். பில்லு எடுத்து நான் போடுமாக்கா. இது உள்ள பில்லு அங்கே கீழ்ப்பாரு அந்த கவர்லங்களே. இது என்ன மாங்காய் அண்ணா? சர்க்கரை குட்டி இந்த மாதிரி இருக்குமான்னு சிலருக்கு டவுட்டாக இருக்கும். பாருங்க, இந்த பால் வரக்கூடாது, அப்போ தான் இந்த பழுக்கிற கண்டிஷனுன்னு வாங்குவோம். எங்கள் வீட்டுக்காரு தினந்தோறும் அந்த குரங்கும் ஒரே அட்டகாசம். கொஞ்ச நேரம் கூட சும்மா இல்லை. அந்த குரங்குங்க தினந்தோறும் வந்து அந்த காயங்களை பிச்சிடுது. அதனால தான் அர்த்தாங்க நேற்று. இவ்வளோ அழகா நேற்று தான் சாயந்தரம் அர்த்தாங்க கொத்து கொத்தா அறுத்து வச்சுருக்குறாங்க மாங்காய் பழத்தை. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறது. எனக்கு அப்படியே பூங்களே இந்த மாதிரி செடியில் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். மாங்காய் பழம் இலைங்க, முக்கியமாக இந்த இலைங்க துளுக்கும் பாருங்க, அப்போ ரொம்ப பிடிக்கும். வீடியோ பார்க்குறீங்கோ, லைக் போட மாட்டேன்றீங்கோ, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கோ. சரவணா சக்தி யூடியூப் சேனலு, ஓகேங்களா? வீடு பார்த்திங்கன்னா சின்னது. எங்கே பார்த்தாலும் வீட்டில் சாமானுங்க அது இது சேர்த்துன்னு இருக்கிறோன்னு சிலர் திட்டுறாங்கோ. என்ன பண்ண முடியும்? சாமானுங்க, இந்த புக்ஸுங்கோ படிக்கிறது, எவ்வளோவே நம்ம சிக்கனமாக வச்சாலுமே வைக்கிறதுக்கு எங்களுக்கு வரலையோ, இல்லைன்னா நாங்கள் எங்களுக்கு வச்சுக்க தெரியலையோ தெரில. அங்கே பார்க்கும் போதே ஆசையாக வருது, சாப்பிட போகலாம் இல்லையா கைஸ்? அப்படியே ஒரு பக்கமாக எங்கள் பொண்ணு பெருக்கின்னு வரா. ஒரு விஷயம் காட்டலான்னு மறந்தே போயிடுது. அதனால இப்போ கவனம் வந்துச்சு. என்னடா இது நினச்சிங்கன்னா, இந்த கூடை தான் ஃப்ரெண்ட், இந்த கூடை தான் வாங்கினேன் 100 ரூபா கொடுத்து. நல்லாயிருக்கு, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிச்சனில் வைக்கிறதுக்கு ரொம்ப நம்ம சிக்கனமாக கூட எங்களால் செய்ய வரல, ட்ரை பண்ணால் கூட வரல. ஆனால் இது எனக்கு ஒரு சிக்கனமாக ஒரு மூலையில் வெங்காயம் பூண்டு உருளைக்கிழங்கு இப்படி வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க, பூண்டு இது ஒத்தல் வேண்டாம், நீ வீட்லேயே செய்கிறேன்னு சொன்னால் கூட ஒருத்தர் வியாபாரம் பண்ணின்னு வந்தாங்கன்னா 20 ரூபா பேக்கெட் வாங்கினாங்க. ஏன் அவங்க ஆசையை கெடுக்கணுன்ட்டு வாங்கிக்கோப்பான்னு சொல்லி விட்டுட்டேன். பாருங்க, எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கூடை ஒரு 100 rupees 100 ரூபா தான். நல்லாயிருக்கு இந்த கூடை, ஒர்த்து தான். நம்மளுக்கு
எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகேங்களா? இது கூட டப்பா 100 ரூபா தான். எது நம்ம வாங்கினாலும் ட்ரான்ஸ்ஃபராக நம்ம வந்து நான் ஒருத்தரே சமைக்கிறதில்ல, பசங்க சமைக்கிறாங்கோ, எங்கள் வீட்டுக்காரர் சமைக்கிறாங்க. மொத்தத்தில் அதில் சமைக்கும் போது இப்படி தெரிஞ்சிச்சேன்னா ட்ரான்ஸ்ஃபரான்றீங்களே, அந்த மாதிரி நம்ம டபுளை கொட்டு வச்சது இப்படி தெரிஞ்சிச்சேன்னா அவங்க எடுத்து சமைக்கிறதுக்கு ஈஸியாகவும், வீட்டுங்களில் வந்து சின்ன பசங்க அடுத்தவங்க சமைக்கும் போது கூட ஈஸியாகவும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்குங்க. நான் இது வந்து அமேசானில் தான் புக் பண்ணி வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டுன்னு நினைக்கிறேன், அமேசானில் வாங்கினேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக நல்லாயிருக்கு. ஓகேங்களா? கிச்சனில் வந்து இந்த கிச்சன் பொருள் அங்காய் பாருங்கள், எவ்வளோ மாங்காங்க இருக்கா. நான் அறுக்க முடியல, இது பெரிய மரமாச்சா, அறுக்க முடியல. பாருங்கள், குரங்கு ஒரே அட்டகாசம், கீழெல்லாம் கொட்டி கொட்டி அது வந்து ஈயா மிக்குது. இன்னொன்று காட்டுறேன். என்னன்னா பாருங்க, ரோசாப்பூ பூக்குது, ரோசாப்பூ பூக்குது. ஆனால் இது கட் பண்ணவே விடலை. எங்கள் வீட்டுக்காரர் சொன்னேன், நான் கட் பண்ணிப்பான்னு சொல்லி செடியே க்ளீனாக கட் பண்ணவே இல்லை. கார்டனில் வந்து எவ்வளோ அருமையாக வச்சுன்னு இருக்காங்க, நம்மளுக்கு வச்சுக்க தெரியலையே. அதே மாதிரி மணி பிளான்ட்டு, நான் மணி பிளான்ட் செடியே வேண்டான்னு எடுத்துட்டேன். ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். அந்த வேர் எங்கேயோ கொஞ்சம் இருந்தது, அதை முளைச்சி பாருங்க நல்லா அருமையாக வந்திருக்கு பச்சேன்னு. அதே மாதிரி பலாப்பழம், இப்போ எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் சீசனு. பாருங்கள், வேருக்கிட்டே பலாப்பழம் விட்டுருக்கு. ஆனால் இந்த சொலை வந்து அகலம் வரணும். என் பையன் சின்ன 1.5 வயசு இந்த வீட்டுக்கு வரும்போது பலாப்பழம் காய் பார்த்து கத்தி எடுத்துகிட்டு வந்து அதை அறுக்க வருவான், சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. பாருங்க, வேர்கிட்டே காய் விட்டுருக்கு. பிடிச்சதா லைக் பண்ணுங்க. காக்கா கூப்பிடுது, யாராவது இருந்தாலும் இங்கே வருவாங்களோ தெரில. ஓகே ஓகே ஓகே, பை பாய். உண்மையாக சொன்னாலும் கூட நீங்கள் நம்ப மாட்டீங்க. கெஞ்சி என்னோடனே முன்னாடி போயின்னு இருக்கிறா பாருங்க, நான் பின்னாடி நடந்து வந்து நிற்கிறேன். எவ்வளோ அழகாக இப்போ குட்டி போடுறது நிலமையில இருக்கிறா. கெஞ்சி. ஆனால் ஸ்மெல்லிங் தான் உங்களை தொடாதேன்றாங்க வீட்டுக்கு சேர்க்காதே, நோய் வருதுன்ட்டு திட்டுறாங்க. ஆனாலும் இவ எங்களை விட்டு போக மாட்டேன்றா. இவ்வளோ பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு கூட கஷ்டமாக ஆகுது. தொட்டி விடக்கூட மனசு வராது. பால் மட்டும் தான் குடிக்கிறா. கறியோ சிக்கன் அந்த எலும்பு இங்கே எதுவுமே சாப்பிட மாட்டேன்றா, வயசாயிடுச்சு. பார்க்குறது பார்வை மட்டும் அருமையான பார்வை. சரி, ஓகே. வேலைங்கெல்லாம் ஒன்றா செய்யணும். இப்போ மிஷினில் துணி போடணும். மிஷினில் துணி போடணும். பிறகு கூடையில் சுற்றி வச்சுட்டுக்கிறேன் மாங்காவே. கொஞ்சம் பேருக்கு தரணும் மாங்காய் பழத்தை, தந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் வச்சுக்கணும், அவ்வளோதான். அதை பழுத்துட்டு பிறகு சாப்பிட போகிறோம். அது ஒரு வீடியோவாக நான் வந்து போட போகிறேன். ஓகே, பாய் பாய். மத்தியானம் லஞ்ச் முட்டை. வா மகோ, வா, இங்கே தட்டில் போட்டுக்கோ. ஒன்று சொன்னால் ஒன்றுக்கு இது பண்ணுதுங்க. ரேஷன் அரிசி சாப்பாடு. சாம்பார் விஷயம் எடுத்துட்டுக்கிறா. பீன்ஸ் பருப்பு சாம்பார். நானே வீடியோ பிடிச்சி நானே இது சாம்பார் பருப்பு
பருப்பு பீன்ஸு சாம்பார். சாதம் பீன்ஸ் பருப்பு சாம்பார், ஊறுகாய், முட்டை ஊற வந்துச்சு. சாப்பிடு, எடுத்து சாப்பிடு.